ஹஸ்பண்டே வைஃபை ரேப் பண்ணி அந்த வீடியோவை ஆன்லைன்ல செல் பண்ணிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு ட்ரெய்னிங்கும் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆன்லைன் செக்ஸ் அகாடமி. இன்வெஸ்டிகேஷன்ல ஆன்லைன் ரேப் அகாடமின்னு சொல்லக்கூடிய ஒரு டார்க் நெட்வொர்க் வெளியே வந்திருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற சில ஆண்கள் அவங்க வைஃப் அண்ட் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்க்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள அபியூஸ் பண்றத வீடியோ எடுத்து ஆன்லைன்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு சைட்ல மட்டும் 20,000க்கும் மேல வீடியோஸ் கிடைச்சிருக்கு. ஒரு மாசத்துக்குள்ள மட்டும் 6 மில்லியன் ஆண்கள் அந்த வெப்சைட் குள்ள போயிருக்காங்க. அந்த வீடியோஸ்ல விக்டிம்ஸ் சுயநினைவே இல்லாம தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒர்க் ஆகுது. இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சது டெலிகிராம்ல ஒரு குரூப் இருந்திருக்கு. அந்த குரூப்ல வைஃப்க்கு என்ன ட்ரக் கொடுக்கலாம், எதுல கலந்து கொடுக்கலாம், மாட்டிக்காம இருக்க என்னலாம் பண்ணலாம்னு சொல்லி பேசிருக்காங்க. இன்னும் ஷாக் என்ன தெரியுமா, இதுல லைவா அபியூஸ் பண்றதுக்கு தனி அமௌண்ட், யூஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு யூஸ் பண்ற மணி கிரிப்டோ கரன்சி, ஸ்லீப்பிங் லிக்விட்ஸ் சொல்லி சில ட்ரக்ஸ் கூட செல் பண்ணிருக்காங்க. அதுல டேஸ்ட், ஸ்மெல், ஏன் என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இருக்காது. சோ இதுல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்ல. பல வருஷம் கழிச்சு வீடியோஸ் பார்த்து தான் அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருக்கு. மோஸ்டா இதெல்லாம் பண்ணது அவங்களோட ஹஸ்பண்ட். ஒரு பொண்ணை அவங்க ஹஸ்பண்ட் 16 வருஷம் போதை மருந்து கொடுத்து அபியூஸ் பண்ணிருந்திருக்காங்க. இன்னொருத்தங்களுக்கு டெய்லியும் எழுந்திருக்கும் போது அவங்களோட உடம்புல சில காயம் இருந்திருக்கு. ஆனா எதுவும் ஞாபகம் இல்ல. இதெல்லாம் எதுவுமே வெளியே நடக்கல, சொந்த வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு. நாட் ஆல் மென்னு சொல்லுவாங்க, ஆனா இதுல இருந்தது 6 மில்லியன் மென்.